Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து mixed fruit jam எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 ஆரஞ்சு, கொஞ்சம் grapes, half cup strawberry, கொஞ்சம் watermelon, half lemon, half cup sugar எடுத்துக்கறேன். நீங்க உங்ககிட்ட என்ன fruits இருக்கோ அதை யூஸ் பண்ணி mixed fruit jam செய்யலாம். Mixed fruit jam செய்யறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு panல எல்லா fruitsையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே குக் பண்ண போறோம். மூடி வச்சு குக் பண்ண போறோம். நீங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நமக்கு ஃப்ரூட்ஸ்ல இருந்தே தண்ணி வந்துரும். அதுலயே 5 minutes மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. நடுவுல ஒரு டைம் ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க. பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஃப்ரூட்ஸ். இன்னும் கொஞ்சம் இதானதையும் ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 minutesக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து நீங்க ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பை. நான் வந்து ஆரஞ்சும் வாட்டர்மெலனும் சேர்த்துனதுனால தண்ணி ஆட் பண்ணல. சப்போஸ் நீங்க வந்து ஆப்பிள் ஆர் பைனாப்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட் சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை யூஸ் பண்ணி ஜாம் பண்ணிடலாம். இப்போ ஜாம் செய்யறதுக்கு நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதையும் நம்மளுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீட் வச்சிடாதீங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லெமன் ஜூஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 1/2 hour ஆகும் இது வந்து உங்களுக்கு நல்லா சுண்டி ஜாம் பதம் வர்றதுக்கு. நம்ம கிரேப்ஸ் ஆட் பண்ணதுனால பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணதுனால இந்த கலராக இருக்குது. நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜாம் கொஞ்சம் கலர் மாறும். ஒரு 15 to 20 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுண்டிட்டு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 10 minutes இது பண்ணோம்னா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து ஜாம் பதம் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி கிளறப்பவே நம்ம வந்து ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பதம் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.